கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மும்மொழி கொள்கை தமிழகத்தில் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னா இல்லை. நாங்கள் அந்த பிரச்சனைக்கு முன்னோட்டமாக புதுச்சேரியில் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துருவோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. 2026-27 கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசு வழியாக புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு சொல்லியிருக்கு. புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், உங்களுக்கு தெரியும். அதனால மாநிலம் போல அந்த மாநிலத்துடைய கல்விக் கொள்கையை அந்த மாநில அரசு தீர்மானிக்கிறது பெரும்பாலும். அங்கே மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்லாம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும், பொதுவாக தமிழக மாதிரியான ஒரு இடத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் புதுச்சேரியில் அப்படி கிடையாது. புதுச்சேரிக்குன்னு தனியாக ஒரு கல்விக்கான ஒரு கட்டுமானம் கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுச்சேரி யூனியன் பிரதேசம்ங்கிறது பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் அப்படின்னு 4 குட்டி குட்டி ஐலண்டாக இருக்குது. இதில் புதுச்சேரியும் காரைக்காலும் தமிழகத்துக்குள்ள வருது. ஏனாம்ங்கிறது ஆந்திரத்துக்குள்ள வருது. மாஹேங்கிறது கேரளத்துக்குள்ள வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா புதுச்சேரியிலையும் காரைக்கால்லையும் தமிழகத்துடைய பாடத்திட்டம் இருக்கும். மாஹேல கேரளத்தோட பாடத்திட்டம் இருக்கும், அட்லீஸ்ட் மொழி பாடத்தை பொறுத்தவரை. ஏனாமில் ஆந்திர பாடத்திட்டம் இருக்கும். இப்படி தான் காலங்காலமாக இயங்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள அவங்க முதன்மை மொழியை இங்கே எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணக்கூடாது. பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லையும் தான் தமிழ் பேச்சு மொழி. தெருவில் போனீங்கன்னா அங்கே தமிழ் பேசுவாங்க. மாஹேல மலையாளமும் ஏனாமில் தெலுங்கும் தான் அங்கே உள்ள மொழிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் சின்ன சின்ன பகுதிகள். சென்ற ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் எல்லா அரசு பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றினார்கள். இது ஒரு பெரிய ஜம்ப். இன்ஃபேக்ட் ஆந்திராலையும் ஜெகன்மோகன் ரெட்டி இதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். நாங்கள் எங்களுக்குன்னு எதுக்குங்க ஒரு தனியான ஒரு போர்டு வேணும், நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அரசு பள்ளிகள் அனைத்தையும் நாங்கள் ஆந்திரா போர்டு அப்படிங்கிறத தூக்கி எடுத்துட்டு நாங்கள் சிபிஎஸ்சி ஆகிடுறோம் அப்படின்ட்டு. சிபிஎஸ்சி பயந்து போயிடுச்சு. ஐயா, நீங்கள் அவ்வளோ பள்ளிகளை திடீர்னு கொண்டு கொட்டினீங்கன்னா எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பிரச்சனை சிபிஎஸ்சி சொல்லுது எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அப்போ அத்தனை மாணவர்களுக்கும் பரீட்சை வைக்கணும், ஆண்டிறுதி பரீட்சை தான். அப்புறம் அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சிபிஎஸ்சி பள்ளியாக நீங்கள் அதை ஆக்குறீங்கன்னா அதுக்கு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே அங்கே ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டார். இங்கே சின்ன பிரதேசமாக இருக்கிறதுனால யூனியன் பிரதேசத்தில் பெரும்பாலான யூனியன் பிரதேசங்கள் கிட்டத்தட்ட அனைத்துமே அப்படின்னு நான் சொல்லுவேன் சிபிஎஸ்சியில் தான் இயங்குது. சில இடத்துல அது அந்த மாநிலத்துக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு மாநிலத்தில் பொதிந்திருக்கும் பொழுது அந்த மாநிலத்துடைய பாடத்திட்டம் இருக்கலாம். புதுச்சேரி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை சிபிஎஸ்சி பள்ளியாக 2024ஆம் ஆண்டு மாற்றுகிறார்கள். பை இட் செல்ஃப் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. தேசிய கல்விக் கொள்கை, அந்த புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாக மாறுகிறது. இனிமேல் இதுதான் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா, அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 2026-27ஆம் ஆண்டு முதல், அதாவது நடப்பாண்டு, இனி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ அங்கே மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பொதுவாக இது தமிழகத்துக்கு வெளியில் இது பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. மற்றபடி கேரளா முதற்கொண்டு ஆந்திராவிலிருந்து எல்லா இடத்திலும் மும்மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது. தெருவில் இறங்கி நாங்கள் போராடுவோம்லாம் யாருமே சொல்லலை. மகாராஷ்டிராவில் ஒரு மைனர் ப்ராப்ளம் இருக்குது. அது டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே இப்போ போக வேண்டாம். ஆனால் புதுச்சேரியில் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஹிஸ்டாரிக்கலி அங்கே தமிழகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆங்கிலம் ஒரு மொழி, காரைக்கால்லையும் பாண்டிச்சேரியிலையும் தமிழ் 2வது மொழி. நான் சொன்ன மாதிரி மாஹே, ஏனாம் போன்ற இடங்களில் மலையாளமும் தெலுங்கும் 2வது மொழிகள். அங்கே தமிழ் கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இதை தவிர இந்த பகுதி முழுவதுமே பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள். அதனால் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் இங்கே உள்ள மாணவர்கள் பிரெஞ்சு படிப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ டெக்னிக்கலி 2 மொழி, ஆனால் 3 மொழி. அதை மக்களும் பிரெஞ்சை விரும்பி படித்தார்கள். மேபி எல்லாரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பேர். ஏன்னா பலருக்கு பிரெஞ்சு அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய மொழியாக மாறிச்சு. அவங்க சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ் அவங்க ஃப்ரான்ஸுக்கு போக முடிஞ்சுது. ஃப்ரான்ஸில் குடியுரிமை பெறக்கூட அந்த சில பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்தன.
இன்றைக்கும் தென்னிந்தியாவில் இப்போ எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய முதன்மை எம்பசி தூதரகம் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கும். இரண்டாவதாக தென்னிந்தியாவுக்கு, மேற்கிந்தியாவுக்கு, கிழக்கிந்தியாவுக்குன்னு வெவ்வேறு இடங்களில் வச்சுருப்பாங்க. பிரெஞ்சு தூதரகம் வந்து சென்னையில் கிடையாது, அது பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு தமிழகத்தில் அல்லது நீங்கள் சென்னையில் இருந்து கொண்டு நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பாண்டிச்சேரிக்கு அனுப்பணும். எப்படி அது சுச்சுவேஷன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடமாக பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு கனெக்ஷன் ஒன்று அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே ஃப்ரெஞ்சு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் ஃப்ரெஞ்சு பயிற்றுவிக்கப்பட்டு வந்தது. இதுதான் பேக்ரவுண்ட். இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் இது வந்து தினமணியில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. சில இடங்களில் கொஞ்சம் அதீதம், அதாவது சரியான சில புள்ளிகளையும் சொல்கிறாங்க, சிலது வந்து தவறாக சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து வரிக்கு வரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துருவோம். சென்ற ஆண்டு வரைக்கும் சிபிஎஸ்சிக்கு மாறினாலும் கடந்த 2 அகாடமிக் இயர்ஸ் கல்வியாண்டில் சிபிஎஸ்சிக்கு இவங்க மாறிட்டாங்க. சிபிஎஸ்சிக்கு மாறினாலும் 2 மொழிகள் தான் கற்பிக்கப்பட்டு வந்தன. இப்போ கிளியராக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டிலிருந்து 3 மொழிகள் கற்பிக்கப்படணும். கவனிங்க, தேசிய கல்விக் கொள்கையில் 3 மொழிகள் அப்படின்னு இருக்கு. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று அந்த பகுதியின் மொழி, மூன்றாவது மற்றும் ஒரு இந்திய மொழி என்று தான் இருக்கிறது. எந்த இடத்திலும் அது ஹிந்தி என்று இல்லை. அதாவது மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிக்கப்படுவதில்லை. ஹிந்தியை பற்றி நம்ம பேசுவோம். டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ரியாலிட்டியில் நடக்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த 2 மொழி இதுவரைக்கும் நடந்த மொழியிலேயே ஃப்ரெஞ்சு அடிஷ்னல், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய திட்டத்தின்படி நீங்கள் 3ஆவதாக ஒரு மொழியை எடுக்க வேண்டும். அது ஃப்ரெஞ்சாக இருக்க முடியாது, ஏன்னா ஃப்ரெஞ்சு அந்நிய மொழி. மாறாக அது இந்திய மொழியாக இருக்க வேண்டும். அந்த இந்திய மொழியாக ஒரு எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த மும்மொழி கொள்கை வந்து 6ஆம் வகுப்பிலிருந்து கட்டாயமாக்கப்படுகிறது. இது வந்து 10ஆம் வகுப்பு வரை தொடர வேண்டும். அதாவது 6லிருந்து 10ஆம் வகுப்பில் 3ஆவது மொழி ஒன்று இருக்கணும். அது ஒரு இந்திய மொழியாக இருக்கணும். இப்போ இதை செயல்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே வந்து தமிழ், இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு புதுச்சேரியும் காரைக்காலையும் எடுத்துப்போம். அந்த இடத்துல வந்து தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது. 3ஆவது மொழியாக ஃப்ரெஞ்சு இருக்க முடியாது. அப்போ அங்கே வேற ஏதாவது ஒரு மொழி வர வேண்டும். அந்த மொழி ஹிந்தியாக இருக்குமா அல்லது வேறு ஒரு மொழியாக இருக்குமா? டெக்னிக்கலி அந்த டாக்குமெண்ட், நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அது மலையாளம், தெலுங்கு, சமஸ்கிருதம், பஞ்சாபி, பெங்காலி அல்லது மராத்தி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு மொழி அப்படின்னு தான் சொல்லுது. ஆனால் இந்த கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா, இப்படியெல்லாம் இருந்தாலும் பள்ளியில் ஹிந்தி தான் கற்பிக்கப்படும் என்ற நிலை உருவாகி உள்ளது. ஏன் அந்த நிலை உருவாகி உள்ளது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், இவற்றில் ஹிந்தி மொழி கற்பிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்றாரு. அது முழுமையான உண்மை இல்லை. கட்டாயமாக கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் ஹிந்தி கற்பிக்கப்படும். நவோதயா பள்ளிகளை பொறுத்தவரை நம்ம அதை பற்றி ஒரு விரிவான ஒரு இன்டர்வியூ வந்து நான் பண்ணியிருக்கேன். நவோதயா பள்ளிகளுடைய பிரின்சிபலாக சில மாநிலங்களில் இருந்த ஒருவருடைய ஒரு நீண்ட இன்டர்வியூ மிஸ்டர் ரவி அப்படிங்கிறவரோட தமிழலை சேனலுக்காக பண்ண அந்த லிங்கையும் இதோட கொடுப்போம், நம்ம பாருங்கள். அதன்படி நவோதயா பள்ளிகளில் ஹிந்தி என்ற ஒன்று திணிக்கப்படுவதில்லை. மல்டிபிள் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் அங்கேயும் இருக்குது. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு மொழியை தான் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அங்கே தமிழில் அவர்கள் வெகு தூரம் தமிழில் போகலாம். ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடியதை விட அதிகமான அளவுக்கு தமிழோ அல்லது அந்தந்த மாநிலத்தின் மொழிகளோ கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இப்போ முதல்வர்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி வாரியத்தின் கல்வி இயக்குனர் பிரக்ஞா சிங் ஒரு 9ஆம் தேதி இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். திரும்ப கவனிங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாத பள்ளிகள் 7 நாட்களுக்குள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துக அப்படின்னு தான் சொல்றாரு. ஹிந்தியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. இதுக்கு பிறகு புதுச்சேரி அரசு பள்ளிகளின் முதல்வர்கள் பெற்றோருக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். சிபிஎஸ்சியுடைய கல்வி வாரியத்தின் கல்வி இயக்குனர் பள்ளிகளுக்கு கடிதம் அனுப்பி மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துகள்னு சொல்றாங்க. பள்ளி முதல்வர்கள் பெற்றோருக்கு தகவல் அளிக்கும் பொழுது 2026-27ஆம் கல்வியாண்டில் இருந்து 5ஆம் வகுப்பிலிருந்து 2வது மொழியாக தமிழ் அல்லது இந்தி மொழியை மட்டுமே அளிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
ஸோ பள்ளிக்கூடம் ஏன் இந்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத புதுச்சேரி அரசு தான், இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு, புதிய அரசு வரும் 4ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் இந்த இடத்துல வந்து புதுச்சேரி அரசு பள்ளிகள்கிட்ட தான் நம்ம இந்த கேள்வி கேட்கணும். ஏன்னா எந்த இடத்திலும் சிபிஎஸ்இ நீங்கள் ஹிந்தியைத்தான் கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஜூன் 1 தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இப்ப பள்ளி முதல்வர்கள் வந்து ஹிந்தி தான் நான் கற்றுத்தருவேன் என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஏன் வந்து அவங்க தெலுங்கையோ மலையாளத்தையோ கற்றுத்தரக்கூடாது? தெலுங்கோ மலையாளமோ கற்றுத்தந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரக்கூடிய மாஹேயிலும் ஏனாமிலும் மலையாளமும் தெலுங்கும் கற்றுத்தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து டீச்சர்ஸ் வேணும்னா ஏனாமுக்கு இருக்கிறவங்கள அப்ளை பண்ண சொல்லி கேளுங்க. எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் காரைக்கால்லையும் தெலுங்கு கற்றுத்தருவதற்கு ஒரு 50 ஆசிரியர்கள் தேவை. ஒரே யூனியன் பிரதேசம், நீங்கள் ஈஸியாக அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி சொல்லித்தரலாம், பிரச்சனை இல்லை. அதே தான் மலையாளத்துக்கும் ஈக்குவலி. இது இவங்க வந்து தமிழ்னே பார்க்குறாங்க இந்த கட்டுரை எழுதுபவர்கள்லாம். மாஹேலையும் ஏனாமலையும் இதே பிரச்சனை தானே. அப்போ அவர்களுக்கு இன்னொரு மொழி வேண்டும் தானே. அப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அவங்க யாரும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு பற்றி சண்டை போடலை. அதாவது கேரளமாக இருக்கட்டும் அல்லது ஆந்திரமாக இருக்கட்டும் அங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு தமிழை 3வது மொழியாக அங்கே ஆஃபர் பண்ணலாம். யாரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர போகிறது இல்லை. இப்போ நம்ம 2 பிரச்சனையை பார்க்குறோம். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமாம், ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், மாற்றே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஎஸ்இ பள்ளிக்கு மாறிக்கொண்டீர்கள். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு அதை கொண்டு வருகிறது. அப்போ அதை வந்து ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நீங்கள் சிபிஎஸ்இ இல்லாமல் இருந்திருக்கலாமே. சிபிஎஸ்சிக்கு மூவ் பண்ணுறீங்க. சிபிஎஸ்இ மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறது. அப்போ நீங்கள் மும்மொழியை கொண்டு வந்து தான் ஆகணும். ஹிந்தி தேவையே இல்லை. நீங்கள் அது ஹிந்தி திணிப்பென்று ட்ராமாவை யாரும் கொண்டு வர வேண்டியதில்லை. மற்றபடி நீங்கள் வந்து ரெக்ரெசிவ் தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் தான் வந்து மெத்த படித்த பிடிஆர் போன்றவர்கள்லாம் வந்து இவர் ஏதோ கல்வி அமைச்சர் மாதிரி நிறைய கதையெல்லாம் விடுவார். திமுகவுடைய ஒரு 4-5 ஆர்குமெண்ட் இருக்கு. நாங்கள் என்ன நல்லா தானே இருக்கோம், சென்ற ஆண்டு 11% மேலே எங்களுடைய growth இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட 10.83% நாங்கள் வந்து க்ரோ பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் வந்து ஹிந்தி என்ற ஒரு மொழி இல்லாமலேயே நாங்கள் பிரமாதமாக வளர்கிறோம். ஒன்று அவங்க இதெல்லாம் சொல்கிறது. அவங்க சொல்கிறது 2வது, எங்களுக்கு வந்து ஒரு மாஸ் ஸ்கேலில் எங்களுடைய அரசு பள்ளிகளில் 3வதாக ஒரு மொழியை கற்றுத்தருவதற்கான வேர்வித்தாள் இல்லை. எங்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் வேறு அப்கிரேடேஷன்லாம் பண்ணுவேன். நான் எதுக்கு இன்னொரு மொழியை கற்றுத்தந்து நேரத்தை வீணடிக்கிறேன்? நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சாய்ஸ்னு 3வது மொழின்னு ஒன்று கொண்டு வருவோம். ஆனால் எஃபெக்டிவ்லி என்ன ஆகும்னா எல்லாரும் அது ஹிந்தி கற்றுக் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம்னா 3வது மொழியாக உங்களுக்கு என்ன வேண்டும் டிக் பண்ணுங்கன்னு பார்த்தா ஓவர்வெல்மிங்காக எல்லாரும் ஹிந்தியை டிக் அடிச்சிருவாங்க. அப்போ அது ப்ராப்ளம் ஆயிரும் எங்களுக்கு. 4வது, எங்களுடைய தலைவர் அறிஞர் அண்ணா அன்றைக்கே சொல்லியிருக்கிறார், இருமொழி கொள்கை தான், மாற்று இல்லை என்று. அதனால் நாங்கள் மாற மாட்டோம், இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எதுக்காக உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் இருக்கிற உங்களுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நீங்கள் வந்து ஜவஹர் நவோதயா வித்யாலயா வந்து வரவேற்று அதனால் பலனடைகிறீங்க, மிகப்பெரிய பலனடைகிறீங்க. நீங்கள் விரும்பி சிபிஎஸ்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசம், அந்தந்த மாநிலத்தின் கல்விக் கொள்கையை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்லேயே உங்களுக்கு பிரச்சனை வரும். பாண்டிச்சேரியிலிருந்து சிவில் சர்வெண்ட்ஸ் எல்லாம் மாற்றி ஆகணும். மாஹேவும் ஏனாமும் எல்லாமே ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரதுனால உங்களுக்கு இன்டர்னல் டிரான்ஸ்ஃபருங்கிறது மாஹேக்கும் ஏனாமுக்கும் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அப்போ போய் உங்களுக்கு வந்து பாடத்திட்டம் மாறும். அதற்கு நீங்கள் யூனியன் பிரதேசமாக இருப்பதனால தைரியமாக நீங்கள் வந்து சிபிஎஸ்சிக்கு போகிறதுல வந்து தவறில்லை. இப்போ சிபிஎஸ்சிக்கு போகிறீங்கன்னா நிச்சயமாக அது தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தை விட சிறப்பான பாடத்திட்டம் தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அது அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொன்னால் நீங்கள் மும்மொழியை அறிமுகப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதற்கு ஒரு செலவு இருக்குது. அந்த செலவுக்கு நீங்கள் மத்திய அரசிடமிருந்து அதிகமாக நிதியை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் யூனியன் பிரதேசம், நீங்கள் ஒரு மாநிலம் அல்ல. உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத பேசி நீங்கள் பட்ஜெட்டை ரீஒர்க் பண்ணிக்கலாம். ஒரே கேள்வி, ஹிந்தியை நீங்கள் கற்றுத்தந்து தான் ஆக வேண்டுமா அப்படின்னா தேவையே கிடையாது. எந்த இடத்திலும் சிபிஎஸ்இ இந்தியை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஆஸ் யூஷுவல் இதை எப்படி மாற்றுறாங்கன்னு பாருங்கள் அரசியல்வாதிகள். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை திமுக அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு இந்து தமிழ் திசையில் கட்டுரை இருக்குது. புதுச்சேரியில் மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பால் போராட்டம் நடத்த போவதாக திமுக அறிவித்துள்ளது. சொல்லிட்டோம், ஒரு இடத்தில் கூட ஹிந்தியை திணியுங்கள் என்று சிபிஎஸ்இ சொல்லாத போது
நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்துவோம் என்று திமுக அறிவிப்பது அபத்தமானது. ரெண்டாவது, அதிமுக இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது அன்அக்செப்டபிள். நீங்கெல்லாம் வந்து கேம்லயே இல்லைங்கய்யா. திமுக ஆட்சியில் இருந்ததா? இல்லை. அதிமுக ஆட்சியில் இருந்ததா? இல்லை. உங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க? இப்போ கூட அந்த கூட்டணி பங்கீடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாரதிய ஜனதா போனா போதுன்னு 2 இடம் உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள்லாம் வந்து ஜெயித்து வந்து எங்களுக்கு சிபிஎஸ்சி வேண்டாம் என்று சொல்லி அதை லெப்டினன்ட் கவர்னர் ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் பார்த்துங்க. இப்பொழுதைக்கு அங்கே டாமினன்ட் அரசியல் கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா, இதில் காங்கிரஸுடைய அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தே ஆர் மார்ஜினல் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். நீங்கள் பாலிட்டிக்ஸே உங்களோடது எங்கேயோ தள்ளி இருக்கீங்க. உங்களுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் திணிக்கிறீங்க? ஏன்னா ஹிந்தி திணிப்பு என்று சொல்லாத இடத்தில் ஹிந்தி திணிப்பு என்று சொல்வது, எங்கள் கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்கிறது, யூ ஆர் இரலவெண்ட் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தை சொல்லுவேன் நான். நாங்கள் வந்து ஹிந்திக்கு எதிராக போராட போகிறோம், மும்மொழி பாடத்திட்ட திணிப்பினால் ஒரு வெளிநாட்டு மொழி 2 பிராந்திய மொழி படிக்கலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ என்ன ஆகுது? நீங்கள் இது ஒன்று கேளுங்க, எங்களுக்கு 4வது மொழியும் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில 2 இந்திய மொழியை கற்றுக்கணும். அதுக்கும் மேலே விருப்ப பாடமாக யாரெல்லாம் பிரெஞ்சு கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் பிரெஞ்சை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நான் வந்து பிரான்ஸ் போய் மேற்படிப்பு படிக்க போகிறேன், பாண்டிச்சேரிக்காரர்களுக்கும் பிரான்ஸுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் பிரெஞ்சை விரும்புபவர்கள் விருப்ப பாடமாக எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். உடனே வந்து சுமையை தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஐயோ அது சுமை என்று நினைப்பவர்களுக்கு அது தேவையே கிடையாது. ஹிந்தி அல்லது வேறு எந்த மொழியாக இருந்தாலும், தெலுங்கு 5 ஆண்டுகள் படிப்பது, 6ஆம் வகுப்பிலிருந்து 10 ஆண்டு படிப்பது என்பது அதுவே ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஆனா எழுத கற்றுக் கொடுத்துட்டு 4-5 வார்த்தைகள் சொல்லி கொடுத்துட்டு ஏதோ 2 பேராகிராஃப் படிக்கிறதுக்கு சொல்லித்தர போகிறாங்க. இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பெரும் பதற்றம்? அப்புறம் புதுச்சேரி மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளம் ஒரே நேரத்தில் திமுக சொல்றது. ஒரு பக்கம் வந்து பிரெஞ்சை நிறுத்தி விட்டீர்கள், எங்களுடைய மக்கள் பதறுகிறார்கள்ங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு இந்திய மொழியை அறிமுகப்படுத்துகிறீர்கள், அது சுமைங்கிறீங்க. இப்போ பிரெஞ்சு சுமை இல்லையா? ஏன் பிரெஞ்சு சுமை இல்லை? அது ஏன் சுமை இல்லை என்றால், அதை படிக்க விரும்புபவர்கள் அதை படிக்கிறார்கள். எல்லாரும் அதை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. அதனால் பிரெஞ்சு அப்படியே இருக்க வேண்டும், தொடர வேண்டும்னு நீங்கள் கேளுங்க. ஸ்கூலை வந்து நீங்கள் பிரெஞ்சு பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் வேலை வாய்ப்பையும் இந்த முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளதுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் பிரெஞ்சு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்த பிரெஞ்சு டீச்சர்கள்லாம் இனிமேல் அவ்வளோதான், நீ வீட்டுக்கு போ, நாங்கள் வந்து மலையாளமோ ஹிந்தியோ தெலுங்கோ இல்லை ஏதோ ஒரு மொழியை சொல்லித்தர போகிறோம்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் வந்து பிரெஞ்சை அனுப்பிடாதீங்க, வைத்துக்கொள்ளுங்கள், ஆப்ஷனல். அதே மாதிரி இன்னும் ஒரு இந்திய மொழியை ஆப்ஷனலாக கொண்டு வாருங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 2 மொழி அப்படிங்கிற கொள்கையிலேயே இல்லை. ஏற்கனவே 3வது ஒரு மொழியை உள்ளே வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா அது உங்களுடைய கலாச்சார தொடர்புனால. பிரெஞ்சு காலனியாக 1950கள் தாண்டி இருந்த ஒரு யூனியன் பிரதேசம், மாநிலம் அல்ல, ஒரு இடத்துக்குள்ள நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்க. தப்பே இல்லை. ஆனால் பொய் சொல்லாதீர்கள் 2 மொழி என்று. ஆங்கிலம், தமிழ், பிரெஞ்சு 3ம் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் மத்திய அரசு சிபிஎஸ்சி ஒன்று சொல்கிறது. நீங்கள் 2 மொழி படிக்கிறீங்கய்யா, உங்களுடைய தாய்மொழியை தவிர அந்த 2 மொழியும் ஐரோப்பிய மொழியாக இருக்கின்றன. 2+1 அப்படிங்கிறத 1+2 என்று மாற்றுங்கள். இந்திய மொழி ஒன்றாக இருப்பதை 2ஆக ஆக்குங்கள், அந்நிய மொழி 2ஆக இருப்பதை 1ஆக ஆக்குங்கள்னு சொல்கிறாங்க. ஒரு லெவல் மேலே போய் இல்லைங்க, நாங்கள் அது வந்து 2+2ன்னு வச்சுக்கிறோம். ஃப்ரெஞ்சு இப்போ ஆப்ஷனலாக இருக்கிறது ஆப்ஷனலாகவே தொடரட்டும். ஆங்கிலம் மேண்டேட்டரி, தமிழ் மேண்டேட்டரி. நான் பாண்டிச்சேரி காரைக்காலை சொல்கிறேன். அதே மாதிரி மலையாளமும் தெலுங்கும் மாஹே ஏனாமில் மேண்டேட்டரின்னு வச்சுப்போம். 3வது மொழியாக நாங்கள் இதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வந்து தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, தமிழ் இருக்குது. இதிலிருந்து 2 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது நல்லது. ப்ளஸ் ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறேன், விரும்புபவர்கள் படிக்கட்டும்.
உடனே டீச்சர் இல்லைன்னா சொல்லாதீங்க. அதுக்கு நிறைய பிரைவேட் இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வரலாம். எல்லா மொழிக்கும் ஃபுல் டைம் டீச்சர் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பெரிய நகரத்தில் ஒரு 100 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு வச்சுப்போம். 100 பள்ளிக்கூடத்துக்கும் 100 ஆசிரியர்கள், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மொழி ஆசிரியரை நீங்கள் நியமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு என்ன 2 அல்லது 3 பீரியட் இருக்க போகுது, அவ்வளோதான். அழகாக நீங்கள் 3 5 பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு ஆசிரியர் போதும். ரொட்டேஷனில் அவர் பாடம் நடத்தலாம். 2.5 hour பிளாக்கை எடுத்துக்கிட்டு அதில் அவர் மொழி பாடத்தை கற்றுத்தரலாம். அல்லது 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமா 1.5 பீரியடா, நீங்கள் இதெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டா இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அவர் 2-3 ஸ்கூலில் பாடம் நடத்த போகிறாரு. அல்லது அதை ஒரு ஏஜென்சிக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த ஏஜென்சிக்கு இவ்வளவு மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு இத்தனை ரூபாய். நீங்கள் அலையான்ஸ் ஃப்ரான்ஸை எடுத்துங்க உதாரணத்துக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பிரெஞ்சு எம்பசி உடைய ஒரு இனிஷியேட்டிவ், அவங்களுடைய கலாச்சார ஒரு முன் முயற்சி. அது அந்த முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. ஃப்ரெஞ்சு டீச் பண்ணுறதுக்கானதை நீங்கள் தகுதி வாய்ந்த ஃப்ரெஞ்சு ஆசிரியர்களை கொண்டு எங்களுக்கு இன்னென்னெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுங்க, எங்கள்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள், ப்ளஸ் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஃப்ரான்ஸ் அரசே கூட ஏதோ கொஞ்சம் பணம் தரலாம், அதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு பிரச்சனை. ப்ளஸ் இன்றைக்கி இணையம் இருக்குது. நீங்கள் ஒரு வகுப்பு நேரில் நடக்கும், இன்னொரு வகுப்பு இணையம் வழி நடக்கும். உடனே லபோதிபோன்னு கத்தி அதுக்கெல்லாம் யார் பணம் தருவா? எல்லா இடத்துக்கும் இந்த பற்றாக்குறை பிளாக்கானத்தை வைக்காதீங்க. செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பிரமாதமாக செய்யலாம். ஸோ இதை ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்காதீங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துங்க. அதுக்கப்புறமா மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, 2 மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான எண்ணற்ற இணையதளங்கள் இருக்குது. ஆசிரியர் இந்த மாதிரி பூலின் பண்ணிக்கலாம், காஸ்ட்டை குறைக்கலாம். இது எல்லாமே முக்கியமான 2 மொழிகள் தாண்டி கிட்டத்தட்ட ஆப்ஷனலான 2 மொழிகள் தான். அதுக்கு மேலே விருப்பம் இருக்கிறவங்க அலையான்ஸ் ஃப்ரான்ஸில் ஃபுல் டைம் சேர்ந்து பல்வேறு தர நிர்ணயங்கள் அளவுகோல்களின் அடிப்படையில் நீங்கள் ஃப்ரெஞ்சை கற்றுக்கலாம். ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது, சென்னையில் இருக்குது. அதுதான் பாண்டிச்சேரி எல்லாம் அதுக்கு கீழே தான் வரும். அதில் சேர்ந்து கொண்டு அவர்கள் எல்லா பரீட்சைகளையும் எழுதலாம். ஸோ இதில் மாதிரி 1000 விஷயம் இருக்குது. ஏதாவது ஒன்று புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கல்வித்துறையை கண்டித்து மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும். அதே மாதிரி அதிமுக அன்பழகன் உறுதி, இருமொழி கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா, அதான் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருமொழி கொள்கை மட்டுமே ஏற்று உறுதியாக இருந்தார். இன்ஃபேக்ட் அவங்க எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணணும். முதல்ல ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனை மொழி தெரியும் அப்படின்னு கேளுங்க. நீங்க அவங்க ஹிந்தியில் சரளமாக உரையாடுபவர், ஹிந்தியில் தொலைக்காட்சி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. தான் கற்றுக்கொள்ளும் எதையும் பிறரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் பார்க்கணும். திணிப்பு 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 என்ற பொய்யான ஒரு வார்த்தையை கொண்டு வருவதன் மூலமாகவே நீங்கள் இதை ஒரு மோசமான ஒன்றாக காண்பிக்கிறீர்கள். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ள பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வேண்டும் என்றால் சிபிஎஸ்இ முடிவெடுப்பது தான் திட்டம், அதிமுக முடிவெடுப்பது திட்டமாகாது. ஓகே, அடுத்தது பாருங்க, மத்திய அரசு சொன்னவுடன் இதை செய்ய வேண்டியதில்லை. நல்ல கதையாக இருக்கே. இது யூனியன் பிரதேசங்க, இது ஒரு மாநிலம் கிடையாது. மாநிலத்துக்கான ஸ்டேட்டஸ் வேற, யூனியன் பிரதேசத்துக்கான ஸ்டேட்டஸ் வேற. யூனியன் பிரதேசத்துக்கு கணிசமான அளவுக்கு ஃபண்டு சென்ட்ரல் பட்ஜெட்லேருந்து நேரடியாக வருது. அவங்களுடைய அலோகேஷன் போய் கேளுங்களா, அவங்களும் சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டுக்காண்டு நீங்கள் கேட்கக்கூடிய தொகையை நாங்கள் உடனடியாக உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பி போங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே லெப்டினன்ட் கவர்னருக்கான அதிகாரங்கள் அதிகம். அங்கே நியமன உறுப்பினர்கள் என்ற ஒன்று உண்டு அவங்களுடைய சட்டமன்றத்தில். அந்த நியமன உறுப்பினர்களை லெப்டினன்ட் கவர்னர் நியமிப்பார். இங்கே இதெல்லாம் பல பதவிகள்லாம் நேரடியாக லெப்டினன்ட் கவர்னருக்கு துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவோம், அவருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். இந்த மும்மொழி கொள்கை அவசியமற்ற ஒன்று என்று அதிமுக சொல்கிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வேணால் தெருவில் இறங்கி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உங்களுடைய போராட்டத்தை நடத்துங்கள். அதுக்கு என்ன பதில் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். எனக்கு என்னவோ இல்லாத ஒரு பிரச்சனை. முதல்ல சம்மரைஸ் பண்ணுறதா இருந்தால், மும்மொழி கொள்கை சிபிஎஸ்இயை எடுத்துக்கொண்டவர்களுக்கு சிபிஎஸ்இ மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது.
வேண்டான்னா வேண்டாம், சிபிஎஸ்சியிலிருந்து வெளியேறுங்கள். 2வது மும்மொழிக் கொள்கை என்று தான் சொல்கிறார்களே தவிர ஹிந்தி என்று ஓரிடத்திலும் சொல்லவில்லை. நீங்கள் ஹிந்தியை நடத்தவில்லை என்றால் மத்திய அரசும் சிபிஎஸ்சியும் உங்களை ஒரு கேள்வி கூட கேட்காது. உங்களுடைய மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் கேள்வியை கேட்கலாம். உங்களுடைய அதுவும் வந்து அதிமுக காரர் சொல்லலை, திமுக காரர் சொல்றாரு, பிரெஞ்சு நீக்கினால் பிரெஞ்சு ஆசிரியர்களுக்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு பிரச்சனை. அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனவே பிரெஞ்சையும் வைத்துக் கொள்ளுங்கள். 3 என்பதை 4 ஆக்குங்கள். ஐயோ எல்லாரும் ஃபெயிலாக போயிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மக்கள் வந்து இது எந்த விதத்திலும் இதை ஒரு சுமையாக கருத மாட்டார்கள். செலவு அதிகரிக்கும், அதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன. நீங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர் தேவையில்லை, எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ண முடியும், தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிக்கு கொடுக்க முடியும். அதெல்லாம் தப்பான ஒரு விஷயமும் கிடையாது. வெறும் ஒரு ஹிந்தி சொல்லித் தருவதற்காக அல்லது தமிழ் சொல்லித் தருவதற்காக அல்லது தெலுங்கு சொல்லித் தருவதற்காக என்று ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 பள்ளிகள் ஒன்றாக சேர்ந்து ஒருவரை வைத்துக்கொண்டு அதை நன்றாக சிறப்பாக செய்யலாம். பிரச்சனையே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.